திமுகக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சாபக்கேடு. மக்கள் மன்றத்திலையும் செருப்படி, மக்கள் மன்றத்திலையும் திட்டு, மக்கள் மன்றத்திலையும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்திலையும் திட்டு, நீதிமன்றத்திலையும் அசிங்கம், நீதிமன்றத்திலையும் இன்றைக்கி தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி திமுக உருவாகிருக்கு. அந்த வடிவேல் படத்தை வரும் பாருங்க, வேணா விட்டுடு, வலிக்குது, அழுதுருவேன் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி இளைஞர் அணி இருக்கோ, எப்படி மகளிர் அணி இருக்கோ, பச்சையாக பேசக்கூடிய அசிங்கம் பிடிச்ச ஒரு அணி. அவருடைய தலைவராக அண்ணன் பொன்முடி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு, படம் உள்ளார். அதனால தான் அந்த துணை பொதுச்செயலாளர் பதவி வந்து நீக்கியிருக்காங்க. ஃபேமஸ் ஆகிறது எதில் ஆகணுன்றது வசதியே கிடையாது. இவங்களை பொறுத்தவரையிலும் பழைய உருட்டு, புது உருட்டு. அண்ணன் பொன்முடி பேசுகிறது பழைய உருட்டு, அசிங்கமாக பேசுறது. புதுசாக ஒரு அப்டேட் வேணும் இல்லைங்க. இவங்கள விரைவில் கரடியே காருத்துப்போங்க. இவங்க மேலே இல்லை, இதுக்கு மேலே துணை பொதுச்செயலாளர்கள் எடுத்தது பெரிய பனிஷ்மெண்ட்டா? இவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் 2026 காத்துட்ருக்கு. இவங்க ஆட்சி விட்டு இவங்களை இறக்கணும் மேடம். இவங்களை இறக்கலைன்னா மிதப்பிலேயே அலையிறான். செருப்பு மட்டும் காட்டக்கூடாதுங்க. இவரெல்லாம் தொடப்ப கடையில் அடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாங்க. தப்பே கிடையாது. பொன்முடி அண்ணன் பேசின பேச்சுக்கு நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை ஈடு கட்டிடும். ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அந்த கோயில் கோபுரம் எதை குறிக்கிறது? சும்மா பேசக்கூடாது. கோயில் கோபுரம் எதை குறிக்கிறது? இந்து அறநிலையத்துறை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்து அறநிலையத்துறை ஒரு சமாதி மேலே வைக்கிறது ஒரு இந்து அறநிலையத்துறை ஆக்கணுமா? நாங்கள் அமைச்சர் ஆக்கணுமா? அது ஒரு சிம்பிள் ஆஃப் இந்து. அதை எப்படி நீ கொண்டு போய் ஒரு சமாதி மேலே வைப்பீங்க? திருடன் செந்தில் பாலாஜி திருடன், பொன்முடி அண்ணன் திருடன், கேஎன்ஆர் திருடன். இவங்களும் யோகிய சிகாமணிங்களா? முதல்ல அமைச்சரெல்லாம் பேசுறது உன் கட்சிக்காரன் பண்ணுற அட்டூழியம். இதுக்கெல்லாம் நியாயத்தை வாங்கி கொடுங்க. நீங்கள் பொதுமக்கள் நியாயம் வாங்கி கொடுத்து கிழிக்கலாம் வேண்டாங்க. உங்கள் ஆட்சியோட லட்சம் தெரிதா இல்லைங்க. 4 வருஷம் தமிழகம் தான் இந்தியா வழி நடத்துது அப்படின்ற வழி நடத்துதா? அவரே கூகுள் மேப் போட்டு போயிட்டு இருக்காரு. அவர் தாங்க எங்களை வழி நடத்துறது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞர் அணியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவர்கள். வணக்கம். பொன்முடி அவர்களுடைய இந்த சர்ச்சையை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். யாரும் கேஸ் கொடுக்கலையா, கோர்ட்டு கேஸ் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது நேற்று ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் சொல்லியிருக்காரு, இதற்கான வீடியோ ஆதாரம் இருக்குது. ஸோ காவல்துறை நினைச்சிருந்தா இதுக்கு ஒரு கேஸ் போடலாம், நீங்களா கேஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா நாங்களாக போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ முன் வந்து இப்படியே ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கிறது ஒரு வழக்கறிஞரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீதிமன்றத்துக்கு நான் தலைவணங்கிற ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். இது போன்ற அக்கிரமங்கள் எல்லாம், அதாவது திமுகக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சாபக்கேடு. மக்கள் மன்றத்திலையும் செருப்படி, மக்கள் மன்றத்திலையும் திட்டு, மக்கள் மன்றத்திலையும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்திலையும் திட்டு, நீதிமன்றத்திலையும் அசிங்கம், நீதிமன்றத்திலையும் இன்றைக்கி தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி திமுக உருவாகிருக்கு. ஆனால் பொன்முடி மட்டுமல்ல, அந்த திமுகவில் யார் யாரெல்லாம் ஆபாசமாக பேசுகிறாங்களோ, இன்றைக்கி அவங்களுடைய வசனம் என்னென்னா, அந்த வடிவேல் படத்தை வரும் பாருங்க, வேணா விட்டுடு, வலிக்குது, அழுதுருவேன் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு விஷயங்க, பொன்முடி பேசிய விஷயத்தை பற்றி யாரை கேட்டாலும் திமுகவுடைய அந்த ஆபாசத்தினுடைய எண்டு கார்டு போட்டு தான் நான் பொன்முடி தான் ஒரு விதத்தில் நன்றி கடன்பட்டிருக்கோம். காரணம், திமுகவில் தொடர்ச்சியாக அசிசமாக பேசிட்டே வரான். எதையுமே நம்ம பெரிய சீரியஸாக எடுத்துக்கல, அதெல்லாம் ஜாலியாக கடந்து போகணும். காரணம், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் பேசியிருப்பாங்க. சேலத்தில் ஒரு அக்கா பேசுனாங்க, அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நமக்கெல்லாம் அறிஞ்சவர். பச்சையாக பேசுறதுக்காக இவங்க அதுக்கு ஒரு கிளை வச்சுருக்காங்க. எப்படி இளைஞர் அணி இருக்கோ, எப்படி மகளிர் அணி இருக்கோ, பச்சையாக பேசக்கூடிய அசிங்கம் பிடிச்ச ஒரு அணி. அவருடைய தலைவராக அண்ணன் பொன்முடி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு, படம் உள்ளார். அதனால தான் அந்த துணை பொதுச்செயலாளர் பதவி வந்து நீக்கியிருக்காங்க. திமுக கட்சிக்குங்க அடிப்படையிலே ஒரு ஸ்ட்ரக்சர்லேயே பெரிய பிரச்சனை. இன்றைக்கி நீதிமன்றம் வரை அவங்க ஊழல் செய்து நீதிமன்றத்துக்கு போய் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அவதூறு பேசி மக்களிடையே அருவருப்பு, வெறுப்பை உண்டு பண்ணி இன்றைக்கி நீதிமன்றங்களே கூப்பிட்டு அவங்கள கொட்டு வைக்கக்கூடிய ஒரு வேலைகள் நடக்குது. உண்மையாகவே நீதித்துறையின் மேலே பெரிய நம்பிக்கை பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஒரு வழக்கறிஞராக மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பெருமையும் அடைகிறேன். காரணம், நீதிமன்றங்கள் இது போன்ற அக்கிரமங்கள் தலையெடுத்து, குறிப்பாக மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப காட்டமாக பதில் சொல்வார். மற்ற நீதிபதிகள் போல் ஆளுங்கட்சியில் பயப்படுவாங்கன்னு சில போர்வைகளை சொல்லுவாங்க. அது போலலாம் இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அவர் இந்த விஷயத்தை கொண்டு சொல்வார். அவர் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் வழக்கு போட்டிருப்பாங்க, நிறைய வழக்குகள் பொன்முடி மீது சுமத்தப்பட்டிருக்கும், அதையெல்லாம் ஒரே வழக்காக கொண்டு வாங்க. அப்போ தான் அந்த வழக்கினுடைய தன்மை ஸ்ட்ராங்காக இருக்கும், அது நீர்த்து போகாத வண்ணம் இருக்கணும். பொன்முடி அவர்கள் இது போன்ற பேச்சுகளுக்கு பதில் சொல்லி தாங்க ஆகணும்.
இப்போ நீங்கள் சொன்னீங்க இவரோட ஒரு எண்டு கார்டு அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் பார்க்குறோம் அதே சிவபக்தர்கள், வைணவர்கள் அப்படின்ட்டு சொல்லி ஏவா வேலு அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது அதை பேசி சோலி கே பீச்சே அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணி அதுவும் ஒரு அருவருக்கத்தக்க விதமாக இருக்குது. ஸோ அதுக்கு திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை, ஏவா வேலுக்கு என்னென்னா பொன்முடி மட்டும் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாரு, நம்ம இவ்வளோ ஃபேமஸ் ஆகாமல் இருக்கும். ஃபேமஸ் ஆகிறது எதில் ஆகணுன்றது விவஸ்தையே கிடையாது. இவங்களை பொறுத்தவரையிலும் பழைய உருட்டு புது உருட்டு. அண்ணன் பொன்முடி பேசியது பழைய உருட்டு, அசிங்கமாக பேசுறது. புதுசாக ஒரு அப்டேட் வேணும் இல்லைங்க. அதாவதுங்க, ஒரு பிரச்சனை ஒரு 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 துறையில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு மக்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் மக்கள் வந்து கட்சிக்காரங்களாம் வந்து கொஞ்சம் ஸ்லோடான் ஆகும். இவன் எதை எடுத்தாலும் பிரச்சனை. திமுக ஆட்சி கைவி கடலாம் பிரச்சனை. பார்த்தீங்களா, ஒரு பெண்களை அவன் நடத்துகிற விதம், ஒரு பெண்கள்கிட்ட அவன் பேசுகிற விதம். இப்போது நேற்று நம்ம பார்க்குறோம் அதிமுகவினர் இதற்காக செருப்பெடுத்து அவங்க வந்து பெரும் அளவில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தாங்க மகளிர் அணியிலேருந்து. ஆனால் பாஜக வந்து கடைசியாக அந்த டாஸ்மார்க்கில் மகளிர் அணிக்காக போராடின விஷயம் இருக்குது. ஸோ அவங்க ரிமைண்ட்லாம் பண்ணப்பட்டாங்க. ஸோ அதனுடைய ஒரு இதாக தான் வந்து ஒருவேளை நம்மளும் களத்தில் இறங்கணும் இந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்றதுனால பாஜக இந்த விஷயத்தில் பெருசாக இல்லை பின்வாங்கக்கூடிய நோக்கம் நமக்கு கிடையாது. மரியாதைக்குரிய ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. விரைவில் மகளிர் அணி சார்பாக பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவங்க செருப்பு மட்டும் காட்டக்கூடாதுங்க. இவரெல்லாம் தொடப்ப கடையில் அடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாங்க. தப்பே கிடையாது. பொன்முடி அண்ணன் பேசின பேச்சுக்கு நீங்கள் என்ன வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தை ஈடு கட்டிடும். காரணம், எப்படிங்க ஒரு பொது வெளியில் ஒரு மைக்கை பிடிச்சி எவ்வளோ வருஷமாக அமைச்சராக இருக்காரு, ஒரு எம்எல்ஏவாக இருக்காரு, ஒரு பேராசிரியராக நீங்களும் பேராசிரியர் வந்து பாடம் எடுத்து அந்த பசங்களோட நிலைமையில யோசிச்சு பார்த்தா பயமாக இருக்குது. பேராசிரியர் இப்படி பச்சை பச்சையாக பேசினா அப்போ மாணவர்களோட நிலைமை. இதோட பேக் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். பேராசிரியர் கா பொன்முடின்னு வெக்கமே இல்லாமல் போடுறீங்களே, என்னத்தை பேராசிரியர் என்ன கற்றுக் கொடுத்துருப்பீங்க நீங்கள் மாணவர்களுக்கு? இன்றைக்கி ஒரு மேடையில் மைக்கை பிடிச்சி பச்சை பச்சையாக பேசுகிற இவர் என்ன கற்றுக் கொடுத்துருப்பாரு? ஒழுங்கற்ற ஒரு ஆட்சி, ஒழுங்கற்ற ஒரு அமைச்சர்கள், ஒழுங்கற்ற ஒரு மனிதர்கள் கொண்ட கட்சி தான் திமுகவாக இன்றைக்கி இருக்குங்க. எப்படி இது ஆளுங்கட்சிக்காரர் வந்து அராஜகம் பண்ணுறது? இப்போ சமீபத்தில் விருகம்பாக்கம் தொகுதியில் அப்படி தான் ஒருத்தர் பாவம் வயசானவர் ஒரு இடம் வச்சுருந்துருக்கிறாரு. அந்த வயசானவர் இறந்துட்டார். அந்த வயசானவருடைய அந்த லீகல் ஏர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கண்ணை பறிச்சிருச்சு. எம்எல்ஏவோட பிஏ போய் அந்த இடத்த மிரட்டி ஜேசிபி வச்சு உடச்சி ஆளுங்கட்சிக்காரனை வச்சு அராஜகம் பண்ணுறது. அவங்க பாவம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்டே எடுக்கலை. ஏங்க ஒரு இடத்துல ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணால் நம்ம ஏற்றுக்கலாங்க. முதலமைச்சர் சொல்கிறது போல் அங்கொன்றும் இங்கொன்றும் ஏற்றுக்கலாம். எல்லா மந்திரிக்கு வாய் பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயை பாருங்கள். ஒரு பேச்சாளர் எஃப்ஐஆர்லாம் என்னத்துக்கு சமம்னு சொன்னார், இதுக்கு சமம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுவே நாங்கள் பேசுகிற காவல்துறை சும்மா இருக்குமா? பொன்முடி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. இதுவரை காவல்துறை போய் ஒரு வழக்கு போடலை, காவல்துறை போய் அவரை கைது செய்யலை. இப்போது கனிமொழி அவர்கள் வந்து இது வரைக்கும் பெருசாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணி நம்ம பார்த்ததில்லை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. இப்போ அவங்களே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவி விட்டும் அவரை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ திரும்ப கனிமொழி அவர்கள்ட்ட அதை பற்றி கேட்கும்போது அமைச்சர் பதவி இன்னும் தொடருது அந்த மாதிரி கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க, ஒருத்தர் மேலே எவ்வளோ தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு, அதான் நாங்கள் பதவியிலேருந்து நீக்கிட்டோமே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்கள விரைவில் கரடியே காருத்துப்போங்க இவங்க மேலே. இல்லை இதுக்கு மேலே துணை பொதுச்செயலாளர்கள் எடுத்தது பெரிய பனிஷ்மெண்ட்டா? இவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் 2026 காத்துட்ருக்கு. இவங்க ஆட்சி விட்டு இவங்களை இறக்கணும் மேடம். இவங்களை இறக்கலைன்னா மிதப்பிலேயே அலையிறான். எல்லாருக்கும் திமிரில் 1% கூட குறையில பாருங்கள். யாராவது ஒருத்தர் இதுக்கு தர்க்கம் பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? ஏங்க இவ்வளோ அசிங்கமாக ஒருத்தன் பேசியிருக்கிறான், அவன் எப்படிங்க நீங்கள் விட்டீங்கன்னு கேட்டால் ஒருத்தர் எவ்வளோதான் தண்டிக்கிறது? பெரிய மகானா நீங்கள்? நான் என்ன கேட்குறேன், அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிட்டு உங்கள் கட்சி பதவி வச்சுக்கோங்க. கட்சி பதவி பெரிய என்னவோ கவச குண்டலம் போல் அதை நீக்கிட்டு அமைச்சர் பதவியில் தொடர்ந்து நீடிச்சா எங்கே உட்காந்து பேசினார் அவர்? கட்சி ஆஃபீஸ் உட்காந்து பேசினாரா? பொது வெளியில் மக்களுக்கு ஒரு ஒரு அவதூறை கலப்படக்கூடிய வகையில் பேசியிருக்கிறார். ஹிந்துக்களை பற்றி பேச சொல்லுங்கள், பச்சை பச்சையாக பேசுவாங்க. அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் பொது வெளியில் சொல்கிறாரு, 100 கோயில் அடிச்சிருக்கேன், 100 வருஷத்துக்கு கோயில் அடிச்சிருக்கேன், அம்மன் கோயில் பேரை பட்டியலிடுறாரு. அதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம ஓட்டு போடுறோம், அவனை சட்டசபைக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறோம். நேற்று நம்ம பார்க்குறோம் கருணாநிதி அவர்களுடைய அந்த நினைவிடத்தில் வந்து அறநிலையத்துறை வந்து அவங்களுடைய அந்த கோபுரம் ஒரு இதில் வச்சுருக்காங்க. அதற்கு அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு இதை தெரிவிச்சிருக்காங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேகர்பாபுவோட வீட்டு பூஜை அறையில் வச்சு குண்டட்டும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு. எங்கே போய் அடிச்சுக்கிறது சொல்லுங்கள்? தலையில் தான் அடிச்சுக்கணும். மக்கள்கிட்ட நம்ம எவ்வளோ கொண்டு போய் சேர்க்கிறோம். இல்லை சார், திரும்ப அவன் கொண்டு போய் பணத்தை சேர்த்துறான், இவங்க ஓட்டை சேர்த்துறாங்க. இல்லை, ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அந்த கோயில் கோபுரம் எதை குறிக்கிறது? சும்மா பேசக்கூடாது. கோயில் கோபுரம் எதை குறிக்கிறது? இந்து அறநிலையத்துறை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்து அறநிலையத்துறை ஒரு சமாதி மேலே வைக்கிறது ஒரு இந்து அறநிலையத்துறை ஆக்கணுமா? நாங்கள் அமைச்சர் ஆக்கணுமா? என்னங்க கதை இது? ஒரு ஹிந்துவனுடைய ஒரு ஒரு அது ஒரு சிம்பிள் ஆஃப் ஹிந்து. அதை எப்படி நீ கொண்டு போய் ஒரு சமாதி மேலே வைப்பீங்க? இதுவே மாற்று சமுதாயம் மாற்று அந்த மக்களுடைய இதை போய் கொண்டு போய் வைக்க முடியுமா? ஒரு இஸ்லாமிய மக்களோ கிறிஸ்துவ மக்களோ வைக்க முடியுமா? வச்சுட்டு நீ ஒழுங்காக இருந்துட முடியுமா? அவங்களுக்கு அறநிலையத்துறை இல்லை, ஹிந்துக்களுக்கு தானே அறநிலையத்துறை. இல்லைங்க, அதுதாங்க நாங்கள் தான் மாட்டி சிக்கி தீரழிகிறோம். சரி, அறநிலையத்துறை கீழே வந்ததே பெரிய பிழையாக நினைக்கிறோம். அறநிலையத்துறைன்றது உங்களுக்கு வேண்டாங்க. எங்கள் பணத்தை எடுத்து நீ மற்ற டிபார்ட்மெண்ட்டை கொண்டு போய் செலவு பண்ணுறதுக்கு நீ யார்?
அதாவதுங்க ஒரு ஹிந்து அறநிலைத்துறை என்கிற வரும்போது அந்த வரக்கூடிய அந்த காசை வந்து அதுக்கான செயல்பட வேலையை பண்ணுறாங்களா இவங்க? கொண்டு போய் மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஞாபகம் வருது. நேற்று பார்த்தீங்களா ஒரு சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோனியா காந்தி ஐயாவை அம்மாவையோ ராகுல் காந்தி ஐயாவை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. மேட்டர் கேள்விப்பட்டீங்களா? நேஷனல் ஹெரால்ட். இவங்க ஒரு நிறுவனமானது 1938ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. அந்த 1938ஆம் ஆண்டு அந்த பேப்பரை அந்த நாளிதழை இங்கிலீஷ் நாளிதழை ஆரம்பிக்கிறாங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அந்த நேரு உட்பட எல்லாரும் சேர்ந்து 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2008 வரை இது அது வந்து ப்ரெசென்ட்டில் இருந்திருக்கு. 2008 கடன் சுமை காரணமாக அதை மூடுறேன்னு சொல்கிறாங்க. சரி, ஏற்றுக்கிறோம். கடன் எவ்வளோ நினைக்கிறீங்க? வெறும் 90 கோடி கடன். சரிங்களா? 90 கோடி கடனுக்கு அம்மையார் சோனியா காந்தியும் ஐயா ராகுல் காந்தி என்ன பண்ணுறாங்க, இவங்க யங் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை துவங்குறாங்க. அதில் வந்து இவங்க வந்து அதில் உறுப்பினராக இருக்காங்க. 2 பேருமே டேரக்டர்ஸாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ வந்து எங்ககிட்ட கொடுத்துரு, அந்த கடனுக்காக எங்ககிட்ட கொடுத்துருன்னு சொல்லி வாங்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், 90 கோடி கடனுக்காக அந்த நிறுவனத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ஜெனரல் லிமிடெட். அந்த நிறுவனத்துக்கு 2000 கோடி சொத்து இருக்குங்க. 2000 கோடி சொத்து இருக்க நிறுவனம். சரி, 90 கோடி உங்கள்கிட்ட கடன் வாங்க தான் இருக்கட்டும், அதை நான் குறை சொல்ல. அந்த கடனுக்கு நீ என்ன பண்ணணும், அந்த நிறுவனத்தை அபேஸ் பண்ணுறதா? இன்னைக்கு அதோடைய சந்தை மதிப்பு 5000 கோடிங்க. 988 கோடி பண மோசடி பண்ணியிருக்காங்க அம்மையார் சோனியா காந்தியும் ராகுல் காந்தி அவர்களும். A1 A2வாக இன்னைக்கு நீதிமன்றம் அவங்களை கருதி இருக்குது. இன்னைக்கு வந்து அவங்கள வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இடி மூலமா அந்த வழக்கை வந்து விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு திருட்டுத்தனம் பாருங்க. எல்லா இடத்துலையுமே அடுத்து வந்து ஆட்டை போகிறதுல என்னங்க சுகம் கிடக்குது உங்களுக்கு? அது எவ்வளோ பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் அது? அது கடைசியில் ஒரு 6 பேர் கீழே வரலாமா? அது இன்னொருத்தோட இது விவலாக சொல்கிறேன் பாருங்க. அதாவது இன்னொன்று நான் கேட்குறேன், சரி இப்போ சோனியா காந்தி ராகுல் காந்தி கடன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களே, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கடன் கொடுக்கலாமா? கட்சி நிதி எடுத்து நீங்கள் ஒரு கட்சி நிதியை வச்சு ஒன்று ஆரம்பிச்சு வச்சு நீங்கள் கடன் தரலாமா? முதல்ல என்ன ஒரு முறையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு. இன்னொன்று சம்மன் வந்துங்க இப்போ ஒன்றும் கொடுக்கல, 9ஆம் தேதியே வந்துருச்சு உங்களுக்கு. ஆனால் இன்று தான் நம்ம பேசுகிறோம். 9ஆம் தேதியே சம்மன் கொடுத்து நீங்கள் வந்து பார்க்கணும், நீதிமன்றத்தில் ஆஜராகணும். இதுக்கு அவங்க பல கேஸ் போடுறாங்க. அதாவது பல ரிலாக்ஸேஷன் கேட்குறாங்க. நாங்கள் நீதிமன்றத்துக்கு வரமாட்டோம், எங்களுக்கு அதுக்கு விதிவிலக்கு கொடுங்க. நீதிமன்றம் அதுக்கெல்லாம் தலையே கொடுக்கல, நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இவர்களுடைய முடியை பிடிச்சிருச்சு, குடுமையை பிடிச்சிருச்சு. இன்றைக்கி என்ன பண்ணணும்னு தெரியாமல் இன்றைக்கி தத்தெழுத்து நிற்கிது காங்கிரஸ். அதற்கு ஜால்ரா போட்டு 2 பேர் வராங்க. அவங்களும் அதில் உறுப்பினராக இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் பிரிட்டோடா, சுமன் துபே. இவங்களாம் ஜால்ரா அடிச்சு வராங்க. இது வந்து பழிவாங்கும் செயல். திருடுனியா இல்லையா? திருட்டு நடந்திருக்கா இல்லையா? ஈடி சும்மா போயிருமாங்க? எல்லார்ட்டையும் போய் கேட்குமாங்க? இல்லை, இந்த வழக்கு போட்டதே வந்து பாஜகவுடைய வழக்கறிஞராக இருந்த சுப்பிரமணிய சாமி அவர்கள். வழக்கினுடைய சாராம்சம் சரியா தவறா? இவன் பண்ணது திருட்டு வேலையா இல்லையா? அந்த அசோசியேட்டட் ஜெனரல் கம்பெனியை அபேஸ் பண்ணி யங் இந்தியா நிறுவனம் அபேஸ் பண்ணுச்சா இல்லையா? இந்த வாதத்துக்கு வருவோம் நம்ம. நீ ஒரு நிறுவனம் 2000 கோடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இருப்பு கொண்ட நிறுவனத்தை கடன் இருக்கு அவனுக்குன்னு சொல்லி ஆட்டையை போடுவேன். உன் மேலே வழக்கு போட்டால் எங்கள் மேலே நீங்கள் பழிவாங்கும் செயல்னு சொல்வீங்களா? ஐயா சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டிருக்காரு, என்ன தவறு? பதில் சொல்ல முடியுதா இவங்களால? நீங்கள் ஏன் போய் நான் நீதிமன்றத்துக்கு வரமாட்டேன், எனக்கு நீங்கள் விலக்கு கொடுங்கன்னு ஏன் கேட்குறீங்க? அப்புறம் போய் ஏன் வந்து நீங்கள் ஆஜராகுங்க? முதல்ல ஹைகோர்ட் வந்து இது பண்ணாங்க, விலக்கு கொடுத்தாங்கன்னா விலக்கு கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட் அப்புறமா விலக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து ஆஜராக வேணாம் அப்படின்னு. இல்லைங்க, ஆனாலும் இப்போ இடி வந்து சம்மன் கொடுத்துருக்குது. அவங்க வந்து 25ஆம் தேதி இப்போ அந்த கேஸோட அடுத்த ஹியரிங் வந்து கோர்ட் வந்து ஒத்தி வச்சிருக்குது. மாண்புமிகு நீதியரசர் விஷால் கோன்கே அவர் சொல்லியிருக்கிறாரு, இதை வந்து முழுமையாக விசாரிப்போம். இடி அது வந்து இடிக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க, இடி முழுமையாக பார்த்து சொல்லட்டும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் உங்கள் மேலே ஊழல் இல்லைல்ல, நீங்கள் தப்பே செய்யலை, பொறுமையாக தான் இருங்களேன். ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, இவ்வளோ கதிகளையும் பயப்படுறீங்க? திமுக காரன் அப்படி தான், வழக்குனாலும் ஓடுவான், துண்டக்காரன் துணியக்காரன். இன்னைக்கு காங்கிரஸும் ஓடுது. ஏங்க நான் என்ன கேட்குறேன், ஊர் சொத்தையே கொள்ளடிச்சாச்சு. காங்கிரஸுக்கு வந்து கொள்ளடிப்பது என்பது புதுசு இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் காங்கிரஸ் விட்டுருந்தீங்கன்னா விலை பேசி விற்றுருவான். இந்தியா இவ்வளோ விலை ஏலம் போட்டு ஒட்டிடுவான். எப்படி கச்சத்தீவை வந்து தாராபாத்து கொடுத்துருது செல்வப்பிரதேக சொல்கிறாரு, ஒரு சின்ன இடத்துக்கு கொடுத்துட்டு எவ்வளோ இடம் வாங்கியிருக்க தெரியுமா? எங்கே இடம் வாங்கியிருக்கேன்? அதே மாதிரி ஊரெல்லாம் கடன் வாங்குவான். இவன் கடன் வாங்கி கார் வாங்கிடுவான். அந்த கார் இவனுக்கு சொந்தமாயிடும். கடன் ஏன் தலை தானே வந்து விழுது, ஒவ்வொரு இந்திய பிரஜையின் தலை தானே வந்து விழுது. இன்றைக்கி தாங்க அந்த கடன் வாங்குற விஷயமா இருந்தால் கூட அது ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு வாங்கப்படுது. இன்றைக்கி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக இன்றைக்கி மத்திய அரசு கடன் பெறுது, தவறு இல்லை. அதில் இன்றைக்கி திமுக கடன் வாங்குது, நம்ம ஏன் திட்டுறோம்? இன்றைக்கி மத்திய அரசும் கடன் வாங்குது, திமுக கடன் வாங்குது. ஆனால் திமுக வாங்கக்கூடிய கடன் நம்ம ஏன் இவ்வளோ வந்து அதை விமர்சிக்கிறோம்? காரணம், வெறும் 1000 ரூபா கொடுத்துட்டு நீ 4 லட்சம் கோடி கடன் வாங்கும் போது கோவம் வருதா இல்லையா? ஒரு தமிழ்நாட்டில் வாழக்கூடியவனா எனக்கு கோவம் வருமா வராதாங்க? நீ என்னையா திட்டம் கொடுங்கன்னு கேட்டால் அந்த 1000 ரூபா கொடுத்தோம்ல அது கடன் வாங்கணும். இன்னும் கொஞ்சம் நெருக்குனீங்கன்னா காலேஜ் பசங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன்றான். இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. 1000 போய் சொல்கிறான், அதை விட நல்லா செய்கிறான்.
இந்த கேஸோட இது என்னன்னா, இப்போ சமீபத்தில் 2021 ஈடு கிட்ட வருது. அதன் பிறகு சோனியா அம்மாவோ ராகுல் அண்ணாவோ வச்சிருக்கக்கூடிய 700 கோடி ரூபா சொத்தை வந்து முடக்கிறாங்க நீதிமன்றம். முடக்கி தாங்க ஆகணும். இவங்களை முடக்கலாம், நம்மளை முடக்குவாதம் ஆக்கிடுவாங்க. மக்களை முடக்குவாதம் ஆக்கக்கூடிய வேலைகளை காங்கிரஸ் திமுக தொடர்ந்து செய்யும். காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் பிஜேபி தொடர்ந்து ஈடுபடும். இதெல்லாம் தெரிஞ்சதுங்க. இதான் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அந்த கவர்னரோட விஷயம் நம்ம பார்க்கும்போது மசோதாக்களை வந்து கவர்னர் ஏன் வந்து ஸ்டேல வச்சிருந்தாரு அப்படின்றத வந்து கோர்ட்டே வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லையா. ஸோ அதற்கு இது வைஸ் பிரசிடென்ட் பார்க்குறோம் ஜெகதீப் தன்கர் அவர்கள் இல்லை தவறான விஷயத்த நீதிமன்றம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா பிரசிடென்ட்டுடைய இது மேலே கை வச்சனால தான் வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு விஷயங்க, அதாவது கவர்னருக்கு என்று சில அத்தாரிட்டிஸ் சில பவர்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா? இவங்க போய் 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 ஃபால்ஸான ப்ரெசன்டேஷன் கொடுத்து நீதிமன்றத்தில் தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி நாங்கள் ஏதோ பெரிய ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கொண்டு வந்தோம், ஆளுநர் கிடப்பில் போட்டார். ஆளுநருக்கு அதை பரிசீலனை பண்ணி அதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா மேடம்? அந்த அதிகாரம் இருக்கு. அதை காலமாகவே அது இல்லைங்க, காலதாமதம் ஆகிறதுக்கு காரணம் இவர்கள் ஒழுங்கு வர ஆட்சி செய்யலைங்க. நீங்கள் மேடம் அதாவது கட்சியினரிடையே பிரச்சனை வருது இயல்பு. நீங்கள் ஆளுநர்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க? ஆளுநர் யாரு? ஏங்க அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவர்கிட்ட போய் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க? பாஜகவுக்கு சார்பாக இவர் எப்பவுமே பேசுங்க. பாஜக சார்பாக என்ன பண்ணிட்டார்? பாஜக ஓட்டு போடுறது பிரச்சாரம் பண்ணிட்டாரா? அதாங்க பாஜக சார்பாக பேசுறது. இல்ல பாஜக பேசுறது அவர் பேசுறதா பாஜக சார்பாக பண்றதுங்க. இல்ல ஏங்க பாஜகவும் தப்ப சுட்டி காட்டுது, ஆளுநரும் தப்ப சுட்டி காட்டுறாரு. ஆளுநர் எங்களுக்கு அவருக்கு ஒத்துமை. பாஜக காரன்னு ஏங்க சொல்றீங்க? பாஜக அவர் பேசுறது பாஜக அவர் செயல்படுறாரு. இல்ல முதல்வர் தான் சொன்னாரு. இப்போ செந்தில் பாலாஜி இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த பதவிகள் வந்து பறிக்கப்பட்ட போது பதவி வந்து கொடுக்கறது மட்டும்தான் அவரோட வேலை, அதை வந்து நியமனம் பண்றது, அதுல வந்து அவர் இது பண்றாரு, அதுல தலையிடுறதுக்கு அவர் யாரு அப்படின்றது கேட்டேன். திருடன் செந்தில் பாலாஜி திருடன், பொன்முடியன்னு திருடன், கே நேரு திருடன். இவங்களும் யோகேஷ் சிகாமணிங்களா? இல்லை இவங்களும் இன்னும் யோகேஷ் சிகாமணி போல நாங்கள் இன்னும் ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சுட்டோம், ஆளுநர் ஃபால்ஸாக பேசிட்டாரு. ஏங்க ஆளுநருக்கு என்று அவர் மனுஷன் தானேங்க, அவர் பேசலாம் இல்லைங்க. ஈவன் தோ இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். இங்கே நடக்கக்கூடிய அநீதியை சொல்றதுக்கான விஷயம் அவருக்கு இருக்கா இல்லையா? இது நீதிமன்றம். நீ என்ன வேணா பண்ணுவ, நீ குரல் வித்தை காட்டுவ, நீ பைத்தியம் மாதிரி பண்ணுவ, கம்முன்னு இருக்கணுமா? இல்ல இது நீதிபதி ரோபோவா? ஆளுநர் ரோபோவாங்க? இல்லைங்க, நீதிபதியே இப்படி விஷயம் சொல்லும்போது அவங்களுக்கு நீதிமன்றம் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கால வரையறை வச்சுக்கோங்க. ஆளுநர் சாடல் திடுக்கிடும் தகவல் இவன் போடுறான். ஆளுநர் மாளிகையில் வெடித்த பூகம்பம். ஏய் அறிவாலயத்தை தான் பூகம்பம் வெடிக்குது. இப்போ அந்த வக்ஃபு சொத்துக்கு இவ்வளோ வக்காலத்து வாங்கிட்டு வராங்களே, ஒரு இஸ்லாமிய சகோதரர் சொல்கிறாரு அறிவாலயமே வக்ஃபு சொத்து தான், அதோட கப்பிச்சு பண்ணிட்டாங்க வக்ஃபா. ஐயோ நான் பேசவே இல்லைங்க. சொத்து போயிடுச்சுன்னா அறிவாலயம் எங்களுது, காங்கிரஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய மைதானம் இருக்கு பாருங்க, அதுவும் எங்களுது. எல்லாமே வக்ஃபு சொத்துன்னு ஒரு இஸ்லாமியர் சொல்லும்பொழுது எல்லாமே வாய மூடி போகிறாங்க. இன்னைக்கு உன் சொத்துன்னு வரும்போது தெரியுதுல்ல அதோட வழி வேதனை. அப்போ பல ஏழைகளோட சொத்து, பல கோவில்கள், பல விஷயங்கள் அடங்கும் போது தான் அதற்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி கொண்டு வந்து இல்லைங்க இதுக்கு நீங்கள் இன்னும் சில வாங்க வேண்டாம், கவர்மெண்ட்டே பார்த்துக்கிட்டோம், தனியார்கிட்ட போகிறத விட தனியான ஒரு அத்தாரிட்டி பார்க்கறத விட கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோன்ற ஒரு நல்லெண்ணத்தை கொண்டு வந்தால் அதில் நீங்கள் சிறுபான்மைக்கு எதிராக நீங்கள் அப்படியே மடைமாற்றி விட்டான். இப்போ நீங்கள் இந்த சொல்கிற விஷயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு டைம் லைன் வந்து பிரசிடென்ட்டுக்கும் கிடையாது, கவர்னருக்கும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. தி ஹேவ் ஹை ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்றது தமிழ்நாடு ஒரு சாம்பிளாக வச்சுட்டு தமிழ்நாடு கவர்னருக்கு மட்டும் கிடையாது, எல்லா கவர்னருக்குமான ஒரு எக்ஸாம்பிளாக அமைஞ்சுது அப்படின்றத ஸ்டாலின் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார். அப்படின்றப்போ அரசியலமைப்பு சட்டத்தை தெரிஞ்ச நீதிபதிகளை இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்க. காரணம் அதான் சிம்பிளாக சொல்லிட்டேனே. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கிடப்பில் போட்டுடுறாரு, அதை பற்றியான எந்த அதுக்கு அது வந்து எடுத்து சொல்ல மாட்டாரு. திருப்பி திமுகவில் உள்ள வன்மத்தை அவர் நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அப்ரூவல் தர மாட்டாரு, தொடர்ந்து எங்களுக்கு இடையூறு கொடுத்துட்டே இருக்காருன்ற மாதிரி தான் கொண்டு போய் கொடுத்துருக்காங்களே தவிர சீக்கிரமா அதில் ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்றதோட 2 மாசம் 3 மாசம் இல்லைங்க. நீதிமன்றத்தை நாங்கள் தலை வணங்குறோம், நீதிமன்றம் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, நீங்கள் டைம் ஃப்ரேம் இல்லாமல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க தவிர ஆளுநருக்கு பவரே இல்லை, ஆளுநர் வாயே தரக்கூடாது, ஆளுநர் ரோபோ மாதிரி இந்த நீதிமன்றமாக சொல்லியிருக்கா. இதெல்லாம் சும்மா இவனுங்க. வில்சன் அண்ணன் ஐயா அம்பேத்கர் இருக்காருல்ல, கான்ஸ்டியூஷனை வந்து அமைச்ச ஐயா அம்பேத்கராக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும், இல்லை மூத்த வழக்கறிஞராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் விட அவர் பெரிய மகான் மாதிரி பேசுவார். நீதிமன்றத்துக்குள்ளே பேசுகிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும், இவர் வெளியே வந்து வேறு மாதிரி சொல்லுவார். நம்ம கேட்டது தோசை, இவர் சம்மந்தமாக நான் இட்லி கொடுத்துட்டு தான் தோசை சாப்பிடுன்னு சொல்லுவார். ஆனால் மிச்சர் அவருடைய பேச்செல்லாம் கேட்கவே முடியலங்க. நேற்று வரதான் சொல்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை விட கவர்னருக்கோ இல்லை பிரசிடென்ட்டுக்கோ இருக்க பவர் என்ன ஜாஸ்தியா அப்படின்ட்டு சொல்லி. இல்லைங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு பவர் இல்லைன்னு யார் கிளைம் பண்ணா? சுத்தம் முட்டாள்தனமான பேச்சு. நாங்கள் என்ன சொன்னோமா, அரசியலமைப்பு பவரே கிடையாது, யாருக்கும் பவர் கிடையாது, கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிக்கு பவர் கிடையாது, பிஜேபிக்கு தான் பவர் இருக்குன்னு சொன்னோமா? லூசுத்தனமான ஒரு வாதத்தை அண்ணன் வில்சன் அவர்கள் தொடர்ந்து வைக்கிறாரு. நாங்கள் எதையுமே போய் கிரிட்டிக்ஸ் வைக்கலையேங்க. இதுக்கு பவர் இல்லை, ஆளுநர் தான் பவர் இருக்குன்னு நாங்கள் கிளைம் பண்ணோமா? எங்கேயாவது
நீதிமன்றத்துக்கும் பெரிய அளவில் பவர் இருக்குது, அதே சமயத்தில் கான்ஸ்டியூஷனுக்கும் பெரிய பவர் இருக்குது. ரெண்டுத்துக்குமே பவர் இருக்கிற நேரத்தில் ஆளுநரும் பெரிய கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிங்க, அவருக்கான பவர்ஸ் நிச்சயமாக எக்ஸசைஸ் பண்ணப்படும். ஆளுநருக்கான அதிகாரத்தில் ஒருபோதும் அவர் பின்வாங்க போவதில்லை. ரவியரனை பார்த்து இவங்கெல்லாம் கதி கலங்குறாங்க. மாண்புமிகு ஆளுநர் ரவியை பார்த்து கதி கலங்கக்கூடிய கட்சி திமுக. நாங்கள் தான் அரசியல் பண்ணுறோம், எங்களை பார்த்து தான் பயப்படுறீங்க, பொதுமக்களை பார்த்தாலும் பயப்படுறீங்க, ஆளுநரை பார்த்தாலும் பயப்படுறீங்க, சட்டையை பிடிச்சி உங்களை கேள்வி கேட்கக்கூடிய மத்திய அரசை பார்த்தாலும் பயப்படுறீங்க. தப்பு செய்கிறவங்க தான் பிடிக்குது திமுகவுக்கு, அதை நாங்கள் தப்பு செய்யணுமா? நாங்கள் 420 தான் திமுக விரும்புங்க, அதற்கு நாங்கள் ஆள் இல்லைங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க, ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் தமிழகம் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து இந்தியாவுக்கு முழுவதும் வந்து ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த விஷயம் மூலமாக. யார் நியாயத்தை வாங்கி தருது? யார்? அநியாயக்காரு. முதல்ல அமைச்சர்லாம் பேசுறது உன் கட்சிக்காரன் பண்ணுற அட்டூழியம், இதுக்கெல்லாம் நியாயத்தை வாங்கி கொடுங்க. நீங்கள் பொதுமக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்து கிழிக்கலாம் வேண்டாங்க. உங்கள் ஆட்சியோட லட்சம் தெரிதா இல்லைங்க? 4 வருஷம் தமிழகம் தான் இந்தியாவை வழி நடத்துது அப்படின்றார். வழி நடத்துதா? அவரே கூகுள் மேப் போட்டு போயிட்டு இருக்காரு, அவர் தாங்க எங்களை வழி நடத்துறது. ஏங்க நாங்கள் பாதை போட்டவங்க, எங்களுக்கு பயணம் பண்ண அப்படின்னு தெரியுங்க. இந்திய அரசை மாண்புமிகு மனிதகுலசாமி மோடிஜி அவர்கள் எந்த அளவு ஒரு செம்மையாக, எந்த அளவு ஒரு திடகாத்தமாக அரசை கொண்டு போயிட்டு இருக்காரு. இவர் இப்போ தான் கூகுள் மேப்பை தட்டிட்டு இருக்காரு, எந்த லொக்கேஷன் தெரியாமல். இவர் வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டுறாரா? வழி தெரியாத முட்டு சந்தில் முட்டிட்டு நிற்கக்கூடிய திமுக எங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றதை நான் போட தெரிவிக்கிறேன். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமிக்க ரொம்ப நன்றி. நன்றி.